ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜிப் ஃபைல் எப்படி மேக் பண்ணுறது. நமக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், நம்ம வந்து நிறைய டவுன்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். அதில் வந்து ஒரு ஜிப் ஃபைலை எப்படி போட்டு வைக்கிறதுன்னு தான் இன்னைய வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை வந்து எப்படி நம்ம கூகுள் டிரைவில் ஷேர் பண்ணுறதையும் இன்னைய வீடியோவில் பார்த்துருவோம். ஓகேவா? ஜிப் ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் ஜிப் ஃபைல் மேக் பண்ணுறதுக்கும் ஒரு ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணால் போதும். அது 3.2 MB தான். என்ன ஆப்னு நான் சொல்லிடுறேன் பாருங்க. அதோட ஆப் பேர் வந்து இஜெட் அர்ச்சீவர்னு சொல்லுவோம். ஜிப் ஃபைல் மேக்கர்னு போட்டோம்னாலே நமக்கு வந்து நிறைய வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், இஜெட் அர்ச்சீவர். இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எத்தனை எம்பின்னு கேட்டிங்கன்னா மற்றது மாதிரி இல்லைங்க. இது வெறும் ரொம்ப ஒரு எங்கே எம்பியை காணும் பார்த்தீங்கன்னா மற்ற ஆப் மாதிரி இல்லைங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும். இதோட எம்பி பார்த்தீங்கன்னா ஒரு 3.2 MB அந்த அளவுக்கு தான் இருக்கும். 4 MBக்குள்ளேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? 4 MBக்குள்ளே. இப்போ வந்து அந்த இஜெட் அர்ச்சீவர் ஆப்புக்குள்ளே நம்ம போயிடலாம். நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு அலோ அதெல்லாம் கேட்கும். அதெல்லாம் கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை இது இருக்கும். நம்ம என்னென்ன ஆப்லாம் வச்சுருக்கோமோ அதெல்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பிக்சல் ஆப்பில் வந்து ஒரு சில இதெல்லாம் வச்சுருக்கோம். பிக்சாட்டில் என்னென்ன வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் பார்த்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். எல்லாமே டிடிஎஃப்பில் தான் ஆட் பண்ணணும் சொல்லிக்கிறேன். டிடிஎஃப் எல்லாமே என்னது டிடிஎஃப் ஃபாண்ட்டில் தான் ஆட் பண்ணணும். அதோட வீடியோ வந்து இன்னொரு வீடியோவாக சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கிறது ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். அது எதுவும் இல்லை. நம்ம வந்து பிக்சல் ஆப்பில் நம்ம வந்து வச்சுருக்கிறோம். இத்தனை இமேஜ் இருக்குது. இதெல்லாம் வந்து எப்படி ஒரு ஜிப் ஃபைலாக போடுறதுங்கிறத தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நான் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். நம்மளோட மேரேஜ் பேனரையும் யூடியூப் தம்ப்நெயிலையும் போட்டிருக்கேன். எப்படி போட்டிருக்கேன், அதுக்கு பாஸ்வேர்டு எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா மேரேஜ் பேனரை நான் வியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்படி 3 லாக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்படி தொட்டிங்கன்னா ஓப்பன்னு கேட்கும். ஓப்பன் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு நான் இப்போ போட்டு தரேன் உங்களுக்கு. இப்போ நான் பாஸ்வேர்டை போட்டுட்டு சொல்கிறேன் நண்பா. என்ன பாஸ்வேர்டுங்கிறத என்னோட பேரை போட்டுருங்க. பாலசாரங்கன்னா பாலசாரங்கன் அப்படி போட்டுற வேணாம், பாலான்னு மட்டும் போடுங்க. BALA மட்டும்தான் என்னோட பாஸ்வேர்டு. நான் உங்களுக்கு இன்னொரு இதில் காமிக்கிறேன். எனக்கு வந்து இப்போ கமெண்ட் பாக்ஸில் எப்படி அதை கொடுக்குறது, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எப்படி கொடுக்குறதுன்னு இப்போதைக்கு எனக்கு தெரியல. நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் லிங்க்கை. அதுக்கு வந்து தான் நம்ம வந்து கூகுள் டிரைவில் ஷேர் பண்ணுறோம். ஓகேவா? உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். கூகுள் டிரைவில் இப்போ வந்து என்னோடய பேரை போட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு நம்ம போட்டாச்சு. இதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக போட்டிருக்கீங்களா, ஸ்மால் லெட்டரா அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அது எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக பாஸ்வேர்டாக ஸ்மால் லெட்டரில் போடுறோமா பார்த்துக்கிறதுக்கு வந்து இந்த ஐ பட்டன் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த ஐ பட்டன், அந்த ஐ பட்டனை வந்து இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா பாலங்கிறது இருக்கும். ஓப்பன் கேட்கும். ஓப்பனில் வந்து நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்களோ அதில் இருக்கும். நான் வந்து பிக்சல் அப்படி ஜஸ்ட் ஒன்ஸ் கொடுப்பேன். பார்த்தீங்கன்னா இந்த இதுதான். ஓகேங்களா? இது மாதிரி தான் வரும். இந்த ஜிப் ஃபைல் எப்படி மேக் பண்ணுறது, இது எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோலையே பார்த்துருவோம். வந்து வேறு என்னத்தை நம்ம எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த தீபாவளி டயத்தில் வந்து ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணிடணும். இது வந்து நீங்கள் வந்து அழுத்தி பிடிச்சிங்கன்னா வந்து வேறு ஏதாவது போயிடும். இப்படி தொட்டிங்கன்னா போயிடும். தொட்டிங்கன்னா போதும், அது கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? வருஷத்துக்கு அதெல்லாம் நம்ம ஃபோட்டோலாம் எடிட் பண்ணிடணும். இந்த ஃபோட்டோலாம் மொத்தமாக நான் தொட்டு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானதெல்லாம் எடுத்தாச்சு. இதை வந்து எப்படி ஜிப் ஃபைலாக மேக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ஒரு பச்சை கலரில் ஒரு பாக்ஸ் ரவுண்ட் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை தொடுங்க. இப்படி தொட்டிங்கன்னா இப்படி கேட்கும். இதில் வந்து நீங்கள் ஏதாவது பேர் மாற்றுறீங்களா, இதில் வந்து பேர் ஏதாவது மாற்றுறீங்களான்னு பார்க்கணும். என்ன பேர்? வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா வந்து தீபாவளி அப்படின்னு மட்டும் போடுறேன். நான் சொல்லிட்டு இது பண்ண இப்போ வந்து நம்ம பை பிடெக் தமிழ் டியூட்டோரியல்னு போட்டுடலாம். தீபாவளி பை டக்குன்னு கொடுக்கணும்.
CHன்னு மட்டும் போட்டுருங்க. இப்போ கொடுத்துட்டு இது வந்து இது பண்ணிடுங்க. தீபாவளி பை பிடெக் தமிழ் டியூட்டோரியல் பேர் நம்மளோடது ஜிப்பாக இருக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்புன்னு தான் காமிக்கும். இது வந்து வேறு வேறு வைக்கிற மாதிரி தான் வச்சுக்கேன். அது ஜிப்பு தான் நம்ம வந்து இப்போதைக்கு பாஸ்வேர்டு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து என்ன பாஸ்வேர்டுனா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தீபாவளி பை பிடெக் தமிழ் டியூட்டோரியல் வேணாம், பாலானே நம்ம கொடுத்துடலாம். இந்த தடவை வந்து நம்ம கேப்சலாக கொடுப்போம், வேணாம் ஸ்மாலாகவே கொடுத்துடலாம். BALA ஆஹா BALA நம்ம கொடுத்தாச்சு, நம்மளோட பேரை கொடுத்தாச்சு. ஒரு தடவை பார்த்துக்கிட்டோம், நம்ம வந்து பார்த்தாச்சு. வேறு ஏதாவது பண்ணுறீங்களா? இல்லை. இதை வந்து எப்படி நம்ம வந்து கரெக்டாக இது பண்ணிடுறது? இந்த பேரெல்லாம் கொடுத்தாச்சு. இதை எப்படி ஜிப் ஃபைலாக மேக் பண்ணிடுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓகே பட்டனை தொடுங்க. தொட்டிங்கன்னா இப்படி போயிட்டுருக்கோம். முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜிப் ஃபைல் மேக் ஆகிடுச்சு. இதை தொட்டிங்கன்னா வியூ தொட்டிங்கன்னா இப்போ இது நம்ம க்ரியேட் பண்ணிடணும். அதை வந்து பாஸ்வேர்டு கேட்கும். இந்த பாஸ்வேர்டை நம்ம போடலாம். BALAங்கிறத பாஸ்வேர்டை போட்டு பார்த்துட்டு டிக் கொடுத்திங்கன்னா ஓகே கொடுத்திங்கன்னா போயிடும். இது பார்த்தீங்கன்னா என்ன இதுன்னு கேட்கும். ஜஸ்ட் அனுப்பிச்சு கொடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஒரு வீடியோ எடுத்தேன் வந்து நம்ம போட முடியல, ஒரு காரணத்தில் போடலை. இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அதெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம், போடலை. அடுத்த வருஷம் கன்ஃபார்மாக கொடுத்துருவோம் நம்ம, இல்லாட்டி இடையில எப்போயாலும் கொடுப்போம். ஓகேவா? இது மாதிரி தான் ஜிப் ஃபைல் மேக் பண்ணோம். மேக் பண்ணியாச்சு. இதை எப்படி நம்ம வந்து இதுக்கு ஷேர் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த எதை சொல்கிறது மேரேஜ் பேனருங்கிறது இருக்குது பாருங்கள். இது தொட்டு ஒரு தடவை பார்த்துக்கோ. நம்மளோட 3 ஃபோட்டோவும் இருக்கா? 3 ஃபோட்டோவும் இருக்குது. இது வந்து இப்படியே மேரேஜ் பேனரில் வந்து ஷேர் கொடுக்கணும். ஷேர் கொடுத்தீங்கன்னா இதில் கேட்கும் கூகுள் டிரைவ். என்ன கொடுக்குறீங்க? கூகுள் டிரைவ் சேவ் வித் டிரைவ்னு கொடுத்தீங்கன்னா டிரைவ் மேரேஜ் பேனர் SJBala@gmail.com சேவ் கொடுத்தீங்கன்னா இப்படி ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்கு. 1 ஃபைல் பெண்டிங் அப்லோடிங் நோட்டு காமிக்கிறது. நீங்கள் சென்டர் பட்டனை தொட்டு வெளில வந்துட்டு கூகுள் டிரைவ் எங்கே வச்சுருக்கீங்கன்னு பார்த்து போய்க்கோங்க. ஓகேவா? கூகுள் டிரைவில் வெயிட்டிங் ஃபார் ஒய்ஃபின்னு காமிக்குது. ஒய்ஃப் இருந்தால் தான் வருமோ? அதனால் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஆஹா இப்படி வந்து ஷேர் பண்ணிக்கணும். மேரேஜ் பேனர் அதை வந்து ஷேர் பண்ணிக்கணும். ஒய்ஃப் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கு. வெயிட்டிங் ஃபார் ஒய்ஃபின்னு கேட்குது. நம்மகிட்ட ஒய்ஃபி வேறு இல்லையே. இது மாதிரி தான் இதில் வந்து ஷேர் பண்ணிடணும். நீங்கள் தெரியுதுங்களா? ஷேர் பண்ணிவிட்டு இது மாதிரி இருக்கு பாருங்கள். இதை வந்து காப்பி லிங்க் கொடுத்துட்டிங்கன்னா காப்பி ஆயிரும். நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிடலாம். இவ்வளோதான். ஓகேவா? ஜிப் ஃபைல் மேக் பண்ணுறது எப்படின்னு நான் வந்து நேற்று சொல்லியிருப்பேன். அதுதான் இது. ஓகேங்களா? ஜிப் ஃபைல் மேக்கிங் இவ்வளோதான். சிம்பிள் மெத்தடு. தெரியுதுங்களா? நம்ம வந்து டெய்லி ஒவ்வொரு டாபிக் பார்த்துட்டு வரோம். அதுவுமே வந்து 1/2 மணி நேரம் வருது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க. எனக்கு வேறு வந்து நம்ம சேனலில் போடுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எடிட்டிங் சம்மந்தமாக தான் போடுறோம். அது வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் சொல்லணும். தெரியுதுங்களா? நம்ம சேனலை பார்த்து யாரெல்லாம் இப்போ வந்து கற்றுக்கிட்டு இருக்கீங்களோ கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தெரியுதுங்களா? நான் வந்து இனிமே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்றேன். ஓகேவா? வீடியோவிலிருந்து விலகிக் கொள்வது பிடெக் தமிழ் டியூட்டோரியல் பாலா. ஜெய்ஹிந்த். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. தெரியுதுங்களா? நம்ம சேனலை பார்த்து எல்லாமே கற்றுக்கங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூட ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் மாற்றிக்கங்க.